ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் ராஜா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மொபைலில் ஜியோ சிம்மை இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த ஜியோ சிம்மில் இன்டர்நெட் கனெக்ஷன் ஆஃப் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பருக்கு வர்ற இன்கமிங் கால்ஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுலேயும் உங்கள் மொபைல் 4G மொபைலாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அது தெரியாமல் இருந்திருக்கலாம், பட் உங்களுக்கு கால் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ ஜியோ சிம்மில் இன்டர்நெட் கனெக்ஷன் ஆனில் இருக்கும்போதும் சரி, ஆஃப் பண்ணியிருக்கும் போதும் சரி, நமக்கு இன்கமிங் கால்ஸில் ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சிடும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஜியோ சிம்க்கு வர இன்கமிங் கால்ஸை மட்டும் உங்கள் மொபைலில் இருக்கிற வேற ஒரு நெட்வொர்க் சிம்க்கு கால் ஃபார்வர்டிங் பண்ணிடலாம். அப்படி கால் ஃபார்வர்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஜியோ சிம்க்கு வர்ற இன்கமிங் கால்ஸ் எல்லாமே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்மளோட ஆல்டர்னேட்டிவ் நம்பருக்கு வந்துடும். இந்த கால் ஃபார்வர்டிங் சர்வீஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மற்ற நெட்வொர்க்லாம் குறிப்பிட்ட அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் ஜியோ சிம்மில் கால் ஃபார்வர்டிங் சர்வீஸை நம்ம ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜியோ சிம்மில் கால் ஃபார்வர்டிங் சர்வீஸை எப்படி ஆக்டிவேட் பண்ணணுங்கிறத இப்போ பார்க்கலாம். உங்கள் மொபைலில் டயல் பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு *401# அடுத்து நீங்கள் கால் ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட ஆல்டர்னேட்டிவ் சிம் நம்பரை டைப் பண்ணிவிட்டு உங்களோட ஜியோ நம்பர்லேருந்து டயல் பண்ணீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் ஃபார்வர்டிங் சர்வீஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்துட்டு கால் கட் ஆகிடும். இப்போ அந்த ஜியோ சிம்க்கு வர கால்ஸ் எல்லாமே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் என்ட்ரு பண்ண உங்களோட ஆல்டர்னேட்டிவ் நம்பருக்கு வந்துடும். ஒருவேளை நீங்கள் உங்கள் ஆல்டர்னேட்டிவ் நம்பரை தப்பாக என்ட்ரு பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலோ அல்லது கால் ஃபார்வர்டிங் சர்வீஸை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ மறுபடியும் உங்கள் மொபைல்லேருந்து *402 அப்படிங்கிற நம்பருக்கு உங்கள் ஜியோ நம்பர்லேருந்து டயல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கால் ஃபார்வர்டிங் சர்வீஸ் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஜியோ நம்பருக்கு வர்ற எந்த ஒரு கால்ஸுமே கால் ஃபார்வர்டிங் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலில் வர அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.